வணக்கம். துலாராசி நேயர்களுக்கு 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான நற்பலன்கள் நடைபெறும் என்று கிரக நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவானும், 5ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும், 5ஆம் இடத்திலே கேது பகவானும், 11ஆம் இடத்திலே ராகு பகவானும், 12ஆம் இடத்திலே குரு பகவானும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இக்காலங்களிலே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி சஞ்சாரம் செய்வது ஓரளவு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும். 2ஆம் இடம் உங்கள் கையிலே இருக்கக்கூடிய பணம், வீட்டிலே இருக்கக்கூடிய நகைகள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இதையெல்லாம் குறிப்பிடும் இடமாகும். அப்படிப்பட்ட இதிலே சனி 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது பணப்புழக்கங்கள் இம்மாதம் உங்களுக்கு சரளமாக இருந்து வரும். அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஆவார். 4ஆம் அதிபதி சனி 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் இக்காலங்களிலே இடம் வாங்குவதற்கான ஒரு யோகம், மனை வாங்குவதற்கான ஒரு யோகம், அல்லது வண்டி வாகனங்கள், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க வேண்டிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும். மேலும் 5ஆம் அதிபதி சனி 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் இக்காலங்களில் எதிர்பாராத தனவரவும் பணவரவும் அமைவதோடு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பும் இக்காலங்களிலே உருவாவதற்கு சந்தர்ப்பம் அமையும். மேலும் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், சுப விஷயங்களில் கலந்து கொள்வதற்கும், சுப விஷயங்களில் செலவு செய்வதற்கும் இக்காலங்கள் சிறப்பானதாகும். அத்துடன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வது சற்று சுமாரான பலனாகும். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஆகி அவர் 12ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது வேலையின் நிமித்தமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ஒரு சிலருக்கு அமையும். அதே சமயத்தில் சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்காக நாம் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் ஏற்படும். நம்முடைய வேலையாட்களால் நிறைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் இக்காலத்திலே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. மேலும் வீட்டு வளர்ப்பு பிராணிகளான பெட் அனிமல்ஸ் இருந்தால் அவர்களாலும் இம்மாதங்களில் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் 6ஆம் அதிபதி குரு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் இக்காலங்களிலே தேவையற்ற விரயம், தேவையற்ற வைத்திய செலவுகளை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பமும் அமையும். 4ஆம் அதிபதி சனி 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் இக்காலங்களிலே உங்களுக்கு தாயாரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். அதே சமயத்திலே உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியான புத பகவான் சுமாரான இடங்களில் சஞ்சரிக்கும் இக்காலங்களில் தந்தையாரின் உடல்நலத்தில் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும். அதே சமயத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நற்பலன் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும். மேலும் 3ஆம் அதிபதி குரு 12ஆம் இடத்தில் இருப்பதால் நெருங்கிய உறவினர்களை விட்டு நாம் பிரிய நேரிடும், அல்லது அவர்களால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் ஏற்படும். 11ஆம் இடத்தில் ராகு சஞ்சாரம் செய்வது அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு நற்பலன் ஏற்படும். மேலும் எதிர்பாராத தனவரவும் பணவரவும் ஏற்படும். வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பிரயாணங்கள் இக்காலங்களிலே செல்ல சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் அமையும். அத்துடன் செவ்வாய் பகவானும் கேதுவும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டாலும் தேவையற்ற பிரச்சனைகளையும் இக்காலங்களில் சந்திக்க வேண்டியதற்கும், அவசரப்பட்டு நீங்கள் பார்க்கும் வேலையை இக்காலங்களில் விட்டு விடுதல் கூடாது. வேலையிலே அடிக்கடி லீவு போட வேண்டிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையும். செவ்வாயும் கேதுவும் 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய இக்காலங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான காலங்களாக இருப்பதால் நீங்கள் அருகிலே இருக்கக்கூடிய தேவாலயம் சென்று வழிபட்டு வர ஓரளவு நற்பலன் ஏற்படும். மேலும் ராகு பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதால் முன்னோர்களுடைய சமாதிகள் அல்லது சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் அல்லது அருகிலே இருக்கக்கூடிய மசூதிகளுக்கு சென்று வணங்கி வர இம்மாதம் சிறப்பாகவே அமையும். நன்றி, வணக்கம்.